எல்லோரும் ஆன்லைன் கிளாஸு அப்படி தான் சொல்கிறாங்க தவிர நாங்கள் இதை வந்து பண்ணுறோம். ஆனால் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுறதில்ல. 3 மாதத்துக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதம் நாங்கள் ஸ்லாட் 5 பேருக்கு திறந்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து பேக் சப்போர்ட் எங்களால் கொடுக்க முடியாது கரெக்டாக. ஸோ குறிப்பிட்ட 5 பேரை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து வராங்களோ ஆமாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆல்ரெடி வந்து 3 பேர் வந்து புக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, இன்னும் 2 சீட் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ உங்கள் சேனல் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். இந்த 5 சீட்டு வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா நான் வந்து அவங்க அடுத்த லெவல் போகிற வரைக்கும் நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க. அடுத்த ஸ்லாட் ஓப்பன் ஆகாது, வேற யாரும் ஹையர் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஆமாம் ஆல்ரெடி எனக்கு அந்த ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ என்னுடைய லெகசியை வந்து இன்னொரு ஆள் கற்றுக் கொடுக்கறது மூலமாக ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்லது பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் பண்ணியிருக்கணும். நீங்கள் யாருன்னா பர்ஃப்யூம் பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மந்த்துக்கு இப்போ 2 ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அது முடிச்சிட்டோன்னே இல்லை அதுக்கப்புறமேட்டு நாளும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி எப்போ ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குன்றது எல்லாமே அவர்கிட்ட கேட்டு வந்து கற்றுக்கலாம். இந்த பிஸ்னஸையும் நீங்களும் வந்து பண்ணலாம். இது இவங்க தான் பண்ணணுன்றது கிடையாது எந்த பிஸ்னஸுமே. அதுதான் இங்கே மீஸ். கரெக்டு. இப்போ உதாரணம் நானே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்ல. ஆக்சுவலாக அது வந்து நம்ம இந்த கஸ்டமர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமரு ஸ்லாட்டில் வந்தவங்க. பட் அவங்களே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். சில பேர் சொல்லக்கூடாதுன்னு நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஹல்வா தான். திருநெல்வேலினா ஹல்வா. திருச்செந்தூர்னா இது முருகர் கோயில். திருச்செந்தூரில் தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும் ஆத்தூர் மணியர் ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேஷன் வந்து அங்கே அந்த ஹோட்டலில் வந்து ஒரு கியாஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என் வீடியோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க, நேர்லேயே வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்குது, உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு வந்து பண்ண அவுட்புட் மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகேவா, இந்த பிராண்ட் நேம் வந்து தமிழ் மனம். சரிங்களா, இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து என்னென்ன தெரியுது ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து சொல்கிறீங்க. ஓகே, திருச்செந்தூர்னா என்ன ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஆப்வியஸாக வந்து முருகர் தான். ஸோ இந்த லோகோ முதல் கொண்டு நாம தான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தோம். இந்த இருக்குல்ல வாழ்க மனமுடன், இந்த ஸ்லோகனுமே நான் தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இதிலிருந்து மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஓகேவா, மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் நான் ஒரு 2 நாளில் வந்து நான் அங்கே தான் ஓப்பனிங் நான் போகிறேன். அங்கே வந்து ஆல்ரெடி வந்து என் கடையில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் நினச்சான்னு வச்சுங்களேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸை ஏன் பிஸ்னஸ் மாதிரி நான் எடுத்து சரி நேரில் போனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும்ல, பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க டேரெக்டாக அவங்க இடத்துக்கே போகிறேன்.